शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्. अथ जीवन्मुक्ति साधनं मनोनाशं निरूपयामः. मनोनाशं निरूपणं पण्றார். यद्यपि अशेष वासनाक्षये समं तदि अर्थात् मनो नश्यत्येव. எல்லா வாசனையும் போயிடுதுன்னா மனசும் போயிடும், தானே போயிடும். அர்த்தாத் மனோ நஷ்யதி. அர்த்தாத்னா ஏதோ உலகத்தில் நிற்கிறதா இருந்தால் அதுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கணும். எப்போ பிரயோஜனம் இல்லையோ அப்போ அது அழிஞ்சு போயிடும், அழிஞ்சிடும். அப்போ வாசனைகள் நிற்கிறதா இருந்தால் மனசு இருந்து உபயோகம் இருக்கு, வாசனைகள் இல்லைன்னா மனசு இருந்து உபயோகம் இல்லை, அது தானாவே போயிடும். அதனால எத்யபின்னு ஆரம்பிக்கிறார். எத்யபி அசேஷ வாசனா க்ஷயே, எல்லா வாசனையும் போயிடுதுனால் சதி அர்த்தாத் மனோ நஷ்யத்யேவ, பிரயோஜனம் இல்லாம இருக்கிறதால் அதுவும் போயிடும். நஷ்யத்யேவ ததாபி சுவாதந்திரேன மனோநாசே சம்யக் அபியஸ்தே சதி வாசனாக்ஷயோ ரட்சிதோ பவதி. அந்த வாசனாக்ஷயத்தை சம்ரக்ஷணம் பண்ணணும்னால் மனோநாசத்துக்காக ஒரு அபியாசம் பண்ணணும். மனோநாசாபியாசம் ஒரு அபியாசம் முன்னாடியும் சொல்லியிருக்கு, வேற ஏதோ விதமா சொல்ல போறா தெரியாது. மனோநாசே சம்யக் அபியஸ்தே ஆயுதம் அப்படி சொல்றாரு. அது சுவாதந்திரிய பிரயத்ன கர்த்தவியா. அதனால வந்த வாசனாட்சயம் வந்ததுன்னா போன வாசனை திருப்பி வரக்கூடாது இல்லையா, அது ரட்சணம் பண்றதுக்கு மனோநாசாபியாசம் ஒண்ணு சாஸ்திரத்தில் விதிக்கிறது. ரட்சிதோ பவதி நச்ச அஜிஹ்வத்வ ஷண்டகத்துவ ஆதி அபியசனேன. இதெல்லாம் முன்னாடி சொல்லியிருக்காரு. அஜிஹ்வத்வம்னா என்ன, ஷண்டகத்துவம்னா என்ன, இப்படி எல்லாம் நிர்விகாரமா இருக்கிறது. அதுதான் அதனாலே தத் ரக்ஷா சித்தியதி சித்தா இது வாக்கியம். அந்த அஜிஹ்வத்வாபியாசம்னா வாக்கியமும் அர்த்தம். ஷண்டத்வாபியாசம்னால் காம நிகிரகம் அர்த்தம், காமஜயம் அர்த்தம். அந்த மாதிரி அபியாசங்களே முன்னாடி சொல்லியிருக்காரு இல்லையா. அதனாலேயே இது மனோநாசம். அதுதான் சுவாதந்திரேன பண்ணணும். இது நஜவாக்கியம் நஷ்டே மனசி அஜிஹ்வத்வாதீனாம் அர்த்தசித்தத்வேன அபியாச பிரயாசாபாவாத். மனசு போயிடுதுன்னா அதுக்கப்புறம் அஜிஹ்வத்வாபியாசத்துக்கு பிரயோஜனம் இல்லை. மனோநாசாபியாச பிரயாசம் தத்ராப்யஸ்தி இது சேத். இப்போ மனோநாச பிரயாசம் இருக்கணுமே, மனோநாசம் வரணும்னா மனோநாசத்துக்கு ஒரு பிரயத்னம் இருக்கணும், அது இருக்கணுமே ஒரு கேள்வி. அஸ்துதாமா தஸ்ய ஆவசியகத்துவம், வாஸ்தவம் அது பண்ண வேண்டியதுதான். அந்தரேன மனோநாசம் அபியஸ்தாக அப்படி அஜிஹ்வத்வாதயோ ந ஸ்திரா பவதி. மனோநாசாபியாசம் பண்றது இல்லைனால் அஜிஹ்வத்வாபியாசத்தினால உபயோகம் இல்லை, ஸ்திரமா இருக்காது. அதையேவ மனசோ நாசனீயத்துவம் ஜனக ஆஹா. அதனால இப்போ நெக்ஸ்ட் வரப்போறது என்னன்னா, நிறைய ஸ்லோகங்கள் போட்டுருது. எதுக்காகன்னு கேட்டா மனசுக்கு நாசனீயத்துவம், மனசுக்கு நாசம் வரணும், மனசுக்கு நாசம் பண்ண வேண்டியதுதான் என்கிற விஷயத்துல இந்த விஷயத்துக்கு ஸ்லோகங்கள் கொண்டு வர. ஜனக ஆஹா சஹஸ்ராங்குர சாகாகிர பல பல்லவசாலின அஸ்ய சம்சார விருக்ஷஸ்ய மனோ மூலமிதி ஸ்திதம். சஹஸ்ர அங்குர, 1000 அங்குரங்கள், அங்குரம் சஹஸ்ர அங்குர சாகா அக்ர பல பல்லவ எல்லாம் இருக்கு. ஒரு பெரிய விருட்சம் மாதிரி சம்சார மஹீருகம், சம்சார விருட்சம். அந்த விருட்சத்தோட இருக்கக்கூடிய ஷாலினஹா அஸ்ய சம்சார விருட்சத்திய மனசுதான் பீஜம், மனசுதான் அதனுடைய பீஜம், சீடு எங்கிறது மனசு. இப்படி நின்றுருக்கு. இது ஸ்திதம். சங்கல்பமேவ தன்மன்யே சங்கல்போபசமே நதத் சோஷயாமி யதா சோஷம் ஏதி சம்சார பாதபா. இப்போ அந்த மனசு இந்த விருட்சமா வரணும்னால் அதுக்கு சங்கல்பம் கொடுக்கணும். சங்கல்பங்கள் இருந்தால் தான் அது விருட்சமா வரும், சங்கல்பம் இல்லைன்னா விருட்சமா வராது. அதனால சங்கல்பமேவ தன் மன்னியே, சங்கல்போபம்
உபசமே தது. சங்கல்பங்கள் போயிடுதுன்னா அது இல்லை, அப்புறம் மனசு கிடையாதுன்னா அது ஒன்றும் பண்ணாது. அது மாதிரி தது சோஷயாமி யதா சோஷமேதி சம்சார பாதபா. அதனால சங்கல்பத்தை தான் நான் சோஷம் பண்றேன். இதனால அந்த மனசுக்கு சோஷம் வருமோ, அதனால சங்கல்பத்தையே சோஷம் பண்றேன். சம்சார பாதபா, சம்சார பாதபம், பாதபம்னா விருட்சம், பாதேன பிபதி இது பாதபா தெரியுங்களா? விற்பத்தி காலால குடிக்கிறது, வேறுதான் காலம் வச்சிருக்கும், அதனால பாதபா விரக்ஷான்னு அர்த்தம். அப்ப சம்சார பாதகம் பாதபத்தின சம்சார விரக்ஷத்துக்கு சோஷணம், விரக்ஷத்தை சோஷணம் பண்றதுக்கு சங்கல்பத்தை ரிமூவ் பண்றதுதான் முதல் வேலை. சம்சார பாதகம். பிரபுத்தோஸ்மி பிரபுத்தோஸ்மி திருஷ்டோரோ மயா ஆத்மனா. பிரபுத்தோஸ்மி பிரபுத்தோஸ்மி இவன் சொல்றாரு யுரேகான்னு சொன்னா ஆர்கிமிடிஸ். யுரேகான் அவருடைய சந்தோஷம் ஏதோ அவருடைய பாஷையில் சொன்னார். இவர் சொல்ற பிரபுத்தோஸ்மி பிரபுத்தோஸ்மி என்ன காரணம்? திருஷ்டோரக, அந்த திருடனை பிடிச்சிட்டேன். ஆத்மனஹா மனோநாமா நிகன்யனம் சொல்றேன். நிகன்யனம் மனசாஸ்மி சிரம் ஹதா. மனசினாலேயே எல்லா நாசமும் வந்திருக்கும். நபும்சகம் இது ஜாத்வா தெரியுங்க சுபாஷிதம். நபும்சகம் இது ஜாத்வா பிரியாயை பிரேஷிதம் மன தத்து தத்தைவ ரமதே ஹதா பாணினா வயம். பாணினி மூலமா நமக்கு என்ன பிரமம் ஏற்பட்டது? மனசு நபும்சகம். ஏன்னா மனஹா மனசி மனாம்சின்னு இருக்கு. அப்ப அது நபும்சகம், அதனால ஒன்றும் உபதிரவம் வராது. சின்ன பிரியாயை பிரேஷிதம், அந்த காமினியை பார்த்துட்டு அதை விட்டாச்சு. மனசு திருப்பி எடுக்க முடியல. தத்து தத்தைவ ரமதே, அது அங்கேயே ரவிச்சுட்டு இருக்கும், பிடிக்க முடியல. அந்த மாதிரி ஆயிடுச்சும். அதான் பாணினா வயம். பாணினி காரணமா இந்த மாதிரி ஒரு அர்த்தம் இருக்கு. பாணினி ஒன்றும் காரணம் இல்லை. பாணினி என்ன சொன்னார்? மனசு என்கிற சப்தம் நபும்சகலிங்கம் சொன்னார், அதனுடைய அர்த்தம் நபும்சகலிங்கம் சொல்லல. சம்ஸ்கிருதத்தில் வந்த சப்தத்துக்கு லிங்கம், அர்த்தத்தை சம்பந்தமே இல்லை. தாராக அந்த புல்லிங்கத்தில் இருக்கு. பத்னி நம்பம் இனே தாரா ராஜதாரா கலத்திரம் நபும்சகலிங்கம், பாரியா ஸ்ரீலிங்கம், எல்லாமே அர்த்தம் ஒண்ணுதான். பாணினி ஒன்றும் பண்ணல. அப்போ சப்தத்துக்கு சொன்ன லிங்கம் அர்த்தத்துக்கு இருக்குன்னு சுபாஷிதம். வசிஷ்டோப்யாக அஸ்ய சம்சார விருக்ஷஸ்ய சர்வோபத்ரவதாயினः உபாய ஏக ஏவாஸ்தி மனசஸ்வஸ்ய நிகிரஹம். அஸ்ய சம்சார விருக்ஷஸ்ய சர்வோபத்ரவதாயினः, எல்லா உபதிரவத்தையும் கொடுக்கக்கூடிய சம்சார விருக்ஷத்துக்கு தாயினஹ உபாய ஏக ஏவாஸ்தி, அந்த சம்சாரத்துக்கு காரணம் ஒண்ணுதான் இருக்கு. என்ன? ஸ்வஸ்ய உபதிரவதாயினஹ உபாய ஏக ஏவாஸ்தி மனசஸ்வஸ்ய நிகிரஹம். சர்வோபதிரவதாயினஹ உபாய ஏக ஏவாஸ்தி. எதுக்கு உபாயம்? அது அத்தியாகாரம் பண்ணணும். பதம் இல்லை பாருங்க, ஸ்லோகத்துல கஷ்டமா இருக்கு. அஸ்ய சம்சார விருக்ஷஸ்ய சர்வ உபதிரவதாயினஹ சம்சார விருக்ஷஸ்ய உபாயம் அன்வயம் பண்ணா இப்படி வராது. மனோ ஸ்வஸ்ய மனசஹ நிகிரஹ உபாய கஸ்ய சம்சார விருக்ஷஸ்ய உபாயமா? அப்ப சம்சார விருக்ஷஸ்ய நிகிரஹஸ்ய உபாய மனோ நிகிரஹம். அது அத்தியானம் பண்ண வேண்டியதா இருக்குன்னு நினைக்கிறேன். அதுல இல்லை, அதுவும் இல்லை. உபாய ஏக ஏவாஸ்தி கத்தியா சொல்லணும் இல்லையா? கத்தியா எதுக்கு உபாயம்? சம்சார விருக்ஷஸ்ய உபாயம் சொல்ல முடியாது. என்ன? மனசா நிகிரஹா சம்சார விருக்ஷஸ்ய உபாயமா? இல்ல. சர்வ உபதிரவதாயினஹ சம்சார விருக்ஷஸ்ய நாசஸ்ய உபாயம் சொல்லணும் இல்லையா? நாசஸ்ய உபாயம் அது அத்தியானம் பண்ணிக்கலாம். அப்படி எல்லாம் இருக்க ஸ்லோகங்கள், சில ஸ்லோகங்கள் அப்படி இருக்க. எச்ச லிங்கம் பரசுனா எச்சைனம் மதுசர்பிஷா எச்சைனம் தூபமால்யாத்யை சர்வத்திர கட்டுரேவசா. இப்படி ஒரு ஸ்லோகம். எச்ச நிம்பம், நிம்பம்னா தெரியும் இல்லையா? வேப்ப, வேப்ப மரம். எச்ச நிம்பம் பரசுனா, கிரியாவும் கிடையாது, பரசுனா அவ்வளவுதான். பரசுனா சினத்தி, சினத்தின்னு சொல்லல. எச்சைனம்
மது சர்பிஷா, மது சர்ப்பி நெய் மது அதெல்லாம் போட்டு பார்த்தேன், அப்பப்போ வெட்டி வெட்டி பார்த்தேன். என்ன 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 சொல்ல வர்றதுன்னா அதனுடைய அந்த கசப்பு போகலே சொல்ல வர. அந்த ஸ்லோகம் எப்படி இருக்கு? எஸ்ட நிம்பம் பரசுனா சினத்தி, சினத்தின்னு சொல்லல, எஸ்ட ஏனம் மது சர்பிஷா சிஞ்சதி, எஸ்டைனம் தூபமால்யாதேகி அலங்கரோதி. தூபம் மால்யம் எல்லாம் போட்டு பார்த்துருக்கேன், ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. மாலையெல்லாம் போட்டு தூபம் எல்லாம் காமிச்சு சுகந்த மாலையெல்லாம் போட்டு பார்த்தேன், ஏதாவது கொஞ்சம் கசப்பு போயிடுமா? ஒன்றும் போகல. சர்வத்திர கடுதேவசா, கசப்பு சொல்ல கடுதேவசா, சர்வத்திர கடுதேவசா. இது இந்த ஸ்லோகம் பிரசித்தம். எதுக்கு பிரசித்தம் கேட்டா கிரியாபதம் கிடையாது, எல்லாமே அத்தியானம் பண்ணணும். நீங்க சொல்றது வாஸ்தவம், புரியுது. ஆனா புரிஞ்சப்புறம் பதம் வேணும். ஒரு பதம் இல்லாமல் அந்த கம்ப்ளீட் அந்த வாக்கியத்துக்கு அன்வயம் வராது. வாக்கியத்துக்கு அன்வயம் வரணும், அர்த்தம் சென்ஸ் புரியுது. இருந்தாலும் புரிஞ்சப்புறம் பதாத்தியாகாரம் சாப்பிட்டு பதம் இல்லாம முடியாது. இல்ல அதுதான் சொன்னேன், உபதிரவதாயி சம்சார விருட்சம் சத்திய உபாய. சொன்னா சத்திய உபாயம் இல்ல, சத்திய நாசத்திய உபாயம். இதுக்கு பதாத்தியாகாரம்னு பேரு. ஜலம் ஜலம் சொன்னா ஜலம் ஆனையா, அப்படி ஜலம் ஜலம் சொன்னா ஜலம் ஜலம் சொன்னா அது ஒரு வாக்கியம் இல்லை, அது சென்டென்ஸா வரணும்னா ஆனையா, அது மாதிரி அந்த பதம் எடுத்து சேர்க்கணும். ஸ்லோகம் இருக்கு அப்படி. மனசோபியுதயோ நாசோ மனோநாசோ மகோதய யமனோ நாசம் அபியேதி மனோஜ்ஞஸ்ய ஹி ஸ்ருங்கலா. மனசோ அபியுதயோ நாசோ மனோநாசோ மகோதய. அபியுதய மனசோ நாச, மனசோ நாச மகோதய. அபியுதய மகோதய ரெண்டு பதம். அபியுதயம்னால் இல்ல, அபியுதயம்னா ஐகிகமான சுகம், மகோதயம்னா மோட்சம். இந்த பதம் பிராச்சீன கிரந்தங்கள் எல்லாம் இருக்கு. பிராச்சீன நியாய வைசேஷிக கிரந்தங்கள் எல்லாம் மோட்சம் என்கிற அர்த்தத்துல அபியுதயம் இல்ல மகோதயம், மகோதயம் என்கிற வேர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். மகோதயா மோட்சம் அர்த்தம். இப்ப நம்ம எப்படி யூஸ் பண்றது? மகான் என்கிற அர்த்தத்துல மகோதயா. ஓ மகோதயா சரி சொல்றது இல்லையா? வரும் மகான் உதயா, மகான் உதயா மகோதயா. இது நம்ம இப்ப யூஸ் பண்ற அர்த்தம் எப்படி? மகான் உதயா எஸ்யசா, பெரிய உத்கர்ஷம் வந்தவன் அர்த்தம். பெரிய உத்கர்ஷம் வந்தவன். மகோதயா மகான், மகான் அர்த்தத்துல மகோதயா மகாபாகா சொல்றது இல்லையா? இங்க வந்து மகோதயா மோட்சம் அர்த்தம். அபியுதயா, அபியுதயனா போகம் அர்த்தம். போகம்னா ஐகிகமான சுகம். அதுக்கும் மனசக நாசக அபியுதய, மனசக நாசக மகோதயா. ரெண்டும் மனசுக்கும் மனசுடைய நாசம் சொல்றாங்க. எப்படி தெரியாது? யமனோ நாசம் அபியேதி மனோ அஜ்ஞஸ்ய ஸ்ருங்கலா. அப்படின்னா என்ன அர்த்தம்? போகத்துக்கும் மனோநாசம் வேணும்னா மனோநாசம் இங்க சொல்றது மனோநாசாபியாசம் சொன்னா என்ன அர்த்தம்? மனசினுடைய கம்ப்ளீட் நாசத்தை சொல்லல. மனோநாசாபியாசம் சொல்றது வேற ஏதோ ஒரு டெக்னிக்கல் மீனிங் வச்சுன்னு சொல்றேன். நானே சொல்லியிருக்கேன், மனோநாசம்னா மனோநாசா வாசனாட்சயா, இந்த மாதிரி 2-3 வார்த்தைகள் சொல்லியிருக்காரு, மறந்து போயிட்டு ஒரு டெக்னிக்கல் யூசேஜ் பண்ணி சொல்லியிருக்காரு. மனோநாசம் என்கிறது மனசினுடைய அத்தியந்த விடாம், அதுவும் மனோநாசம் தான். ஆனா மனோநாசாபியாசம் சொல்றது வேற ஏதோ ஒரு டெக்னிக்கல் மீனிங் வச்சுன்னு சொல்லியிருந்தார். மனோநாசா வாசனாட்சயா 3 சொல்லியிருந்தா இல்லையா? இப்ப அப்புறம் சொல்லுவார், பார்க்கலாம். சமணம் என்கிற அர்த்தத்துல சொல்றார். அந்த தர்மி நாசம் பத்தி சொல்லல, மனசு என்கிற பொருளை போறது அந்த அர்த்தத்துல மனோநாசாபியாசம் சொல்லல. இப்ப விவேகம் இருந்தா தானே போகமும் சரியா நடக்கும். போகம் அபியுதயம், அபியுதயம்னா இகலோகத்தில் இருக்கக்கூடிய சுகம். இகலோகம்னா லௌகிக பிராபஞ்சிக சுகம், அதுக்கு அபியுதயம்னு பேரு. விஷய சுகம், அதுக்கு அபியுதயம்னு பேரு. மகோதயம், அதுக்கு மோட்சம்னு பேரு. இப்படி ஒரு யூசேஜ் இருக்கு. ஆத்தியந்திக மனோநாசம் மோட்சம். இப்போ ஐகிக சுகத்துக்கும், ஐகிகம்னா பிராபஞ்சிக விஷய சுகத்துக்கும் ஏதோ ஒரு மனோநாசம் இருக்கான். அப்படின்னா விவேகம் இருக்கான். அந்த விவேகத்தோட இருக்கிறது ஏதோ ஒரு சென்ஸ் சொல்றான்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்க்கலாம். யமனோ நாசமப்யேதி, யமன யஸ்ய மனஹ, ஞஹ தத்துவஞானி, ஞானம் யஸ்ய சஹ ஞஹ, ஞஹான உபயோகம் இருக்கு. ஞானவான் என்கிற அர்த்தத்துல ஞஹ.
ஞஸ்ய மனஹ ஞ மனஹ நாசம் அப்யேதி ஆத்தியந்திக நாசம் பிராப்னோதி மனஹ அந்யஸ்ய ஹி ஸ்ருங்கலா தெரியாதவனுக்கு தான் மனசு ஒரு ஸ்ருங்கலையா இருக்கும், செயினா கட்டுப்பாடா இருக்கும். அந்யஸ்ய ஹி ஸ்ருங்கலா தாவன் நிஷீத வேதாளா வல்கந்தி கிருதி வாசனா ஏக தத்துவ திருடாபியாசாத் யாவன்ன விதிதம் மனः தாவன் நிஷீத வேதாளா வல்கந்தி ஹிருதி வாசனா ஹிருதி வாசனாக வல்கந்தி. வல்கந்தின்னு என்ன அர்த்தம்? ஏதோ கெடுதல் கொடுக்கிறது. எந்த மாதிரி? நிஷீத வேதாளா. நிஷீத வேதாளா ராத்திரியில் வர்ற பிசாஜ் மாதிரி. ராத்திரியில் வர நிஷீதம்னா ராத்திரி. நிஷீதே நிஷீதினி இப்படிலாம் பதங்கள் இருக்கு. நிஷீதம்னு இருக்கு. நிஷீதே தம உத்பூதே ஜாயமானே ஜனார்தனே தேவத்யாம் தேவரூபிண்யாம் விஷ்ணு சர்வபுகாசியாம் பாகவத். நிஷீதத்துல நிஷீத வேதாளா வேதாளங்கள் ஏதோ பிசாஜுகள் வல்கந்தி ஏதோ மாதிரி பேசுற மாதிரி தெரியல் மாதிரி இருக்கு இல்லையா, கெடுத கொடுக்கறது. அந்த மாதிரி வாசனாக எந்த வரைக்கும் இது பீடனம் பண்றதுன்னு கேட்டா ஏகதத்துவ திருடாபியாசா யாவத் ந விஜிதம் மன. எந்த வரைக்கும் உங்களுடைய மனோஜயம் வருது இல்லையோ அந்த வரைக்கும் தான். இந்த சொப்னம் பாக்குறது அது பாக்குறதுலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மனோஜயம் வர்ற வரைக்கும் தான். சொப்னங்கள் ரொம்ப ஜாஸ்தி வர்றதா இருந்தால் மனசு ரொம்ப விக்ஷிப்தமா இருக்குதான் அர்த்தம். ஜாக்கிரத்திலே விக்ஷிப்தமா இருக்குதான் அர்த்தம். ரொம்ப ரொம்ப சொப்னங்கள் வந்துட்டே இருக்கு, சுசுப்தி இல்லைன்னா மனசு விக்ஷிப்தமா இருக்கும் தான். அது நல்ல விஷயத்தினால விக்ஷிப்தமா இருந்தா கூட அப்படிதான். அதனால வேற ஒன்றும் பாவம் இல்லைன்னா கூட அனுகூலமா இருந்தா கூட விக்ஷேபம் ஜாஸ்தியா இருக்குன்னா அப்படிதான். எனக்கெல்லாம் அனுபவம் இருக்கு. இப்ப காத்தால ஆரம்பிச்சு இந்த சாஸ்திர கிரந்தங்களே வேற விசாரமே இல்லை, வேற எந்த விஷயமும் இல்லை. இது ஒரு பெரிய ஒரு மகத்துவம் நினைக்கலாம் ஒரு திருஷ்டியில. ஏன்னா அது வேற விசாரங்கள் வேற அதுவும் இதொன்னும் லௌகிக விஷயங்கள் கூட பார்க்கறதுல வச்சுருவோம். இந்த கிரந்தங்களே படிச்சுட்டு வருது. அது சிலது கடின கிரந்தம் இதெல்லாம் சாதாரணமா இருக்கும். சிலதெல்லாம் ரொம்ப யோசிச்சு மனசு புத்தி குழப்பமா இருக்கும் இல்லையா, அது மாதிரி பணம் கிரந்தங்கள் எல்லாம் இருக்கு, பிரம்மா இது மாதிரி புத்தகங்கள் எல்லாம் இருக்கு. சமநிலைப்படுத்துறது கஷ்டம். அப்படியே அதுல மனசு வச்சுட்டு தூக்கம் வருது. தூக்கம் வருதுன்னா என்ன அர்த்தம்? தூங்குறது. சொப்பனம் ஆரம்பிச்சாச்சுன்னா திருப்பி ஒரு வாக்கியார்த்தம் ஏதோ பேசுறது, யாரோ ஏதாவது கேட்கறது, பதில் தெரியாம இருக்கிறது, பதில் தெரியறது, ஏதோ திருப்பி பேசுறது, இதுதான் எப்படி இருக்கும் அது. அதனால என்ன வரும்னு கேட்டா ரெஸ்ட் வராது. அப்ப என்ன பண்றதுன்னா கேட்டா கொஞ்சம் அது வராது. அது ஏதோ ஒரு சாஸ்திர விசாரமா இருந்தா கூட கஷ்டம்தான், பிரம்ம விசாரமா இருந்தா கூட கஷ்டம்தான். விசாரமா இருந்தது பிரம்மம் இல்ல, விசாரம் பிரம்மம் கிடையாது இல்லையா, பிரம்மத்தை பத்தி தான் விசாரம். விசாரம் சம்சாரம், அது விசாரம் பிரம்மம் கிடையாது. பிரம்மத்தை பத்தி விசாரம் பண்றதா இருந்தா கூட விசாரம் சித்தவர்த்தி தான், அது பிரம்மம் இல்லை. அது எவ்வளவு பகவத் விசாரமா இருந்தா கூட அது விசாரங்கள் வந்துட்டே இருந்ததுன்னா கஷ்டம் தானே. அதனால அதுக்கு என்ன பண்ண முடியும்னா ஏதாவது இந்த கட்டெல்லாம் போற மாதிரி ஒரு மெடிடேஷன் பண்ணி அந்த மாதிரி அத இந்த சாஸ்திரவா விசாரமா இருந்தாலும் எவ்வளவு உயர்ந்த வசந்த விஷயமா இருந்தாலும் அது விட வேண்டியதுதான். இல்லைன்னா சுசுத்தி கூட வராது, சொப்னம் தான். அந்த மாதிரி அனுபவங்கள் இருக்குன்னா அப்பப்போ இல்லை, டெய்லி ஏதோ நாள் வர மாதிரி இல்லை. என்ன காரணம் கேட்டா வேற வாசனை இல்லைன்னா கூட அந்த வாசனையே ஒரு கிரகமா வருது இல்லையா, கிரந்த வாசனையே. ஏன்னா அது பார்க்காம இருக்க முடியாத ஒரு வேற விஷயம். ஆனா இப்ப பாஷ்யமா இருந்தாலும் ஏதோ ஒரு புத்தகம் தான் எப்ப பார்த்தாலும் அந்த மாதிரி வரும் இல்லையா. அதனால அந்த அந்த விசாரங்களே ஓடிட்டு இருக்கும். அதுக்கு மேல என்ன கோடிக்கிறோம், அதுக்கு மேல என்ன கேள்வி வரும், இதுக்கு மேல என்ன சத்தங்கள் வரும், ஊக்கம் இல்லை. அப்படி இருக்கட்டும், அதனால ஒன்றும் இல்லை, அப்படி இருக்கட்டும், பார்க்கலாம், அப்புறம் பார்க்கலாம். இப்போ இப்படிதான்
இப்ப இப்படி இருக்கட்டும், அப்புறம் பார்க்கலாம். அப்படியே இருக்கட்டும், சுசுப்தி இல்லைன்னா வேண்டாம். ஏக தத்துவம். அதனால என்ன பண்ணும்? ஏக தத்துவ திருடாபியாசம். விசாரம் வேற, மனநம் வேற. நிதித்தியாசனத்துக்கு வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் கோடிக்கிரமங்கள் இல்லை, கேள்வி சமாதானம் ஒன்றும் இல்லை, தத்துவம் அவ்வளவுதான். முடிவாச்சு அப்புறம் தானே நிதித்தியாசனம். முடிவு வர வரைக்கும் தானே மேல மேல கேள்வியும் பதில் கொடுக்கறதும் திருப்பி கேள்வி வருதும் யோசிக்கிறதும். அதெல்லாம் மனன தசையில் தான் இருக்கணும். அதுக்குமே இன்னொரு தசை இருக்கணும் இல்லையா? அது இல்லாம இருக்கிறது தான் கஷ்டம். இல்லைன்னு ஒன்றும் இல்லை, வராது. அது கூட இருக்குன்னா அது போயிடும். அதுக்கு எல்லாம் அட்ஜஸ்ட் ஆகிடும். அப்படி வரணும், அப்பதான் சரியா வரும். அப்போ ஏக தத்துவ திருடாபியாச அபியாசா யாவத் மனஹ ந விஜிதம் தாவத் கிம் வல்கந்தி ஹிருதி வாசனாக நிஷீதவேதாலா. விஷாதி தான் அது. சாஸ்திரமா இருந்தாலும் அது விஷாதி மாதிரி வரும். இது யோக சூத்திரம். ஏகதத்வாபியாச சூத்திரம் எப்படி இருக்கு? ஏகதத்வாபியாச மாதிரி இருக்க சூத்திரம். ஏகதத்வாபியாசம் இருக்கு. எப்படி இருக்க சூத்திரம்? பிரக்ஷீண சித்ததர்ப்பஸ்ய நிகிரஹீதேந்திரிய द्विषः पद्मिन्यैव हेमन्ते क्षीयन्ते भोगवासना. प्रक्षीण चित्तदर्पस्य निगृहीतेन्द्रियद्विषः. प्रक्षीणं प्रक्षीणः चित्तदर्पः. चित्ते यः दर्पः सः प्रक्षीणः. दर्पम् अहङ्कारः. निगृहीतेन्द्रियद्विषः. इन्द्रियं द्विट् शत्रु, द्विषौ द्विषः, षष्ठी एव द्विषः प्रगृहीता इन्द्रियाणि द्विषः यस्य सः इन्द्रियद्विष तस्य. அப்படி கொண்டு வரும். निगृहीतेन्द्रियद्विषः पद्मिन्यैव हेमन्ते क्षीयन्ते भोगवासना. पद्मिन्यः नाम सरस्. पद्मिनी சுத்த ஜல தடாகம் அர்த்தம். சுத்த ஜல தடாகங்கள் அந்த ஹேமந்த காலத்துல எப்படி ஸ்வச்சமா இருக்கோ அப்படி போக வாசனைகள் எல்லாம் போகுது. ஹஸ்தம் ஹஸ்தேன சம்பீட்ய தந்தைர் தந்தான் விசூர்ணிய அங்காணி அங்கை சமாக்கிரமிய ஜெயே தாதௌ சுகம் மனஹா. அப்படி ஒரு இதா சொல்றது. இப்படி எது பண்ணாலும் பரவாயில்ல, நீங்க அந்த மனசே இறக்கணும். அந்த அர்த்தம், அந்த சென்ஸ்ல நீங்க எது பண்ணாலும் நான் கேட்கல, மனசை இறக்கணும். அந்த உபதேசம் அது சொல்ற பாஷை பாருங்க. ஹஸ்தம் ஹஸ்தேன சம்பீண்டியா. இப்படி பண்றா மனசு அடங்குறதா பண்ணுவோம், தாராளம் பண்ணுவோம். ஹஸ்தம் ஹஸ்தேன சம்பீண்டியா தந்தையும் தந்தான் விசூர்ணிஜா. பல்லு கடிச்சா இருந்தாலும் கூட பரவாயில்ல, கையடிச்சா பல்லு கடிச்சாலும் கேட்கல, மனசு அடக்கணும். அங்காணி அங்கை சமாக்கிரமியா. அங்கங்கள் எல்லாம் சேர்ந்து ஆக்கிரமணம் பண்ணாலும் பரவாயில்ல. ஜெயே தாதௌ சுகம் மனஹ. தன்னுடைய மனசு ஜெயிக்கும். ஏதாவது தரணீதலே சுபகாஸ்தே சாது சேதச புருஷா புருஷ கதா சுனகண்யா நஜிதா ஏ சேதசா ஸ்வேன. புருஷ கதாசு நகண்யா நஜிதா ஏ சேதசா ஸ்வேன. ஏ ஸ்வேன சேதசா நஜிதா புருஷ கதாசு ச கண்யா நஜிதாக ஏ சேதசா ஸ்வேன. ஆமா, யார தன்னுடைய மனசினால ஜெயிக்கப்படுறது இல்லையோ அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரே மனசே ஜெயிச்சிருக்காரு. கவனிக்கலாம் அந்த கர்ம பிரயோகம். மனசுக்கு ஜெயம் இருக்குன்னா எனக்கு பராஜயம் இருக்குன்னு அர்த்தம். என்னுடைய மனசுக்கு எனக்கு மேல ஜெயம் இருக்கு. மனசு சொல்றத அனுசரிக்கணும் அப்படின்னா மனசுக்கு ஜெயம். அப்போ மனசா ஏ ந ஜிதா, மனசா ஏ ந ஜிதா தைஹி மனோஜிதம். யாரால மனசு ஜெயிச்சிருக்கோ, மனசினால யாரு ஜெயிக்கப்படுறது இல்லையோ அவ தே புருஷ கதாசு கண்யா. மகான்கள் யாரு இதை கணனை பண்ணும்போது அவளை தான் கணனை பண்றது. கண்யா பவந்தி ஏதாவது தரணிதலே சுபகாஸ்தே சாது சேதச புருஷா. தரணிதலே பிருத்திவியாம் பூமௌ பூமியில சுபகா பாக்யவந்தா. பகம்னா பாக்கியம் அர்த்தம். சுபகா தே சாது சேதச புருஷாக புருஷ கதாசு ச கண்யா. யாரு ந ஜிதாக ஏ சேதசா ஸ்வேன ஸ்வேன சேதசா ஏ ந ஜிதா. ஹிருதயதிலே கிருதகுண்டல உல்பண கலனா
विशो मनो भुजगः यस्य उपशान्तिम् अगमत् चन्द्रवदुदितं तमव्ययं वन्दे हृदयविले कृतकुण्डलः उल्बण कलना विशो मनो भुजगः मनस्सु एंगिற பாம்பு மனோ புஜகா புஜேன கச்சதி இது புஜகா மனோ புஜகா கையால கால் இல்லைன்னா மனோ புஜகா கையால போறதும் அதுல புஜேன கச்சதி கையும் இருக்கா கால் இருக்க தெரியாது கால் இல்லை அவ்வளவுதான் ஆனா சின்ன சின்ன கால் இருக்குன்னு சொல்லலாம் பாம்புக்கு இருக்கு சின்ன கால் இருக்கு ஆனா காலு மாதிரி தெரியறது இல்லை அது வச்சுல அப்படி உரசா கச்சது இருக்கு கால் இல்லைன்னு வச்சுதானே சொல்றது ஆனா உண்மையா அப்படி கிடையாது சின்ன சின்ன கால் இருக்கு கால் மாதிரி ஏதோ சின்னது சின்ன 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 கால் பார்க்க முடியாது அந்த அளவுக்கு சின்னதா இருக்கும்னு சொல்றேன் இருக்கட்டும் நமக்கு சப்தத்துக்கு விற்பத்தி வந்த பிரதீதியை வச்சது சப்தங்களுக்கு இது லட்சணம் இல்லை இதெல்லாம் லட்சணம் சொல்ல முடியாது சப்தத்துக்கு பிரவൃத்தி அது எப்படின்னா அந்த எப்படி தெரியறதோ அதை வச்சுட்டு உண்மையா எப்படி இருக்கான்னு வேற விஷயம் எப்படி தெரியறதோ அது வச்சுட்டு உரசனால போறதும் தெரியுது அது வச்சுட்டு சப்தம் வருது அவ்வளவுதான் அந்த மனோபுஜகன் எப்படி இருக்க மனசு ஆன பாம்பு ஹிருதய விலே ஹிருதய குகையில விலன்னா குஹா ஹிருதய குகையில் இருக்கு அப்புறம் கிருத குண்டலாகாரத்துல இப்படி இருக்கு குண்டலாகாரத்தில் இருக்கு உல்பண கலனா விஷா கலனம்னா இல்ல கலனம்னா சங்கல்பங்கள் சிந்தனைகள் அந்த விஷத்தை வச்சிருந்த மனசு இருக்கு அந்த சங்கல்ப விஷத்தோட சேர்ந்து இந்த மனசு இருக்கு எஸ்ய உபசாந்திம் அகமத் அந்த மனசு என்கிற புஜகம் யாருக்கு இல்லையோ போயிட்டோ எஸ்ய உபசாந்திம் அகமத் சந்திரவதுதிதம் தம் அவ்யயம் வந்தே சஹ சந்திரவதுதேதி தம் அவ்யயம் வந்தே சிந்தனாதிக்கிலாத்வேதம் மாயாசக்கரஸ்ய சர்வதः சீயதே சேத் தத ஆக்ரம்ய தன்ன கிஞ்சித் பிரபாததே சிந்தனாதிக்கிலாத்வேதம் மாயாசக்கரஸ்ய சர்வதः சீயதே சேத் தத ஆக்ரம்ய தன்ன கிஞ்சித் பிரபாததே